இந்த பதிவு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேருக்குமான பதிவு. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே 50 கேள்விகள் 6th to 8th வரைக்கும் எடுக்கலான்னு பார்த்தா, ஆனால் 6th மட்டுமே 50 கேள்விகள். 6ஆம் வகுப்பு முழுமையாக ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது இல்லாமல் பழைய கொஷின் பேப்பரில் இருக்கிற கேள்விகளும் இடம்பெற்றிருக்கும். ஆன்சர் பார்க்கலாம். நான் கொஷின் சொல்கிறேன், ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். விடாமுயற்சியோடு படிங்க. படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணாலே போதும். இருக்கிற டைம் அதுக்கு தான் யூஸ் ஆகும். பார்க்கலாம். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் உருவாக்குனது யார்? சுமேரியர்களா, சீனர்களா, ஐரோப்பியர்களா? ஆன்சர் முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் சுமேரியர்கள். 2. சிந்துவெளி நாகரிகத்தை பற்றிய தவறான கூற்றை தெரிவு செய்க. சிந்துவெளி நாகரிகத்தில் ஆபரணங்கள் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். இவர்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினாங்க. சிந்துவெளி மக்களிடம் படைகள் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. சில ஆயுதங்கள் மட்டுமே இருந்தன. சிந்துவெளி மக்கள் இரும்பை பயன்படுத்தினர். சிந்துவெளி மக்கள் குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை. இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் சிந்துவெளி மக்கள் இரும்பை பயன்படுத்தினர் அப்படிங்கிறது தவறு. அவங்களுக்கு இரும்பை பற்றியும் தெரியாது, குதிரையை பற்றியும் தெரியாது சிந்துவெளி மக்களுக்கு. அப்போ ஆன்சர் சிந்துவெளி மக்கள் இரும்பை பயன்படுத்தினருங்கிறது தவறான கூற்று. 3வது கேள்வி பாருங்கள். கிமு 2500 குபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட நினைவு ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஒரு இடத்த கட்டினார் அவர், அது பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உர்ஜி புராடா, அபு சிம்பலா, இரும்பு தூணா, கிசா பிரமிடா? குபு மன்னனால் எதால் கட்டப்பட்டுச்சு? சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. ஆன்சர் கிசா பிரமிடு தான் 2500 குபு மன்னனால் கட்டப்பட்டது. இது சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட பிரமிடு. 4வது கேள்வி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் யார்? காளிதாசரா, போதிதர்மரா, சுமதியா, ஜோதிபாலரா? இந்த போதிதர்மர், சுமதி, ஜோதிபாலர் இவங்க எல்லாமே காஞ்சியில் படித்தவங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். ஆன்சர் காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். 5வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதுன்னு எதுன்னு கேட்குறாங்க. கொஷின் சரியானது கிடையாது, தவறானது எதுன்னு மாற்றிக்குங்க. கொஷினில் தவறானது எதுன்னு சூஸ் பண்ணலாமா? பேரண்டம் என்பது சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பில் உருவாச்சு. சோலார் என்ற சொல்லானது சூரிய கடவுள் என பொருள்படும் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சூரியன் 1.5 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிக பெரியதாகும். வால்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்று சிறுபான்ற்றுப்படை கூறுகிறது. இதில் எது தவறு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். எது தவறானது? சி தான் தவறானது. 1.5 மில்லியன் கிடையாது, 1.3 பில்லியன் சூரியர்கள். சூரியன் 1.3 மில்லியன் புவியை போட்டாலும் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு பெரியதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும்தான் தவறு, பாக்கியெல்லாம் சரியானவை. படிச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணிங்க. 6வது கேள்வி. மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய எவ்வளவு காலம் ஆகும்? மணிக்கு 800 மீட்டர் அப்படின்னா எவ்வளவு நேரத்தில் சூரியனை போய் அடையலாம் அப்படின்னா 21, 22, 30, 21 வருடங்கள் ஆகும். எவ்வளோ தூரம்? பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். ஆஸ் பர் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற தகவல்களை தான் நம்ம கேள்வியாக பார்த்துட்ருக்கோம். எல்லாமே 6th ஸ்டாண்டர்ட் தான். ரோமானிய போர்க்கடவுள் பெயரால் அழைக்கப்படும் கோள் எது? ரோமானிய போர்க்கடவுள் பெயரால் அழைக்கப்படும். அதே மாதிரி கடவுளோட பெயர் இல்லாத கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நம்மளோட கோள் தான், பூமி தான். ரோமானிய போர்க்கடவுள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரோமானிய போர்க்கடவுள் செவ்வாய். ரோமானிய போர்க்கடவுள் தான் செவ்வாய். புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு என்ன பெயர்? புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு என்ன பெயர்? ஒளிர்வு வட்டம். ஆன்சர் சி, ஒளிர்வு வட்டம் தான் ஒளிப்படுற பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் இடம். அடுத்த கேள்வி பாருங்கள்.
புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வருவது எந்த நிகழ்வாகும்? பூமி தன்னைத்தானே சுற்றிக்கும் போது சூரியனுக்கு அருகில் வந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம்? சூரிய ஒளிர்வு வட்டமா, முன்புள்ளியா, செய்மை புள்ளியா, சூரிய அண்மை புள்ளியா? ஆன்சர் சூரிய அண்மை புள்ளி. பக்கத்தில் வந்தால் அது அண்மை, தூரமாக வந்தால் தூரமாக போகுது அப்படின்னா அது சூரிய சேமை புள்ளின்னு வரும். இங்கே மிக அருகில்னு கேட்டிருக்கிறதுனால ஆன்சர் அண்மை புள்ளி, சூரிய அண்மை புள்ளி. 10வது கேள்வி, இரண்டாம் நிலை நிலைத்தோற்றங்களை கூறு. இரண்டாம் நிலை தோற்றங்கள், இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்களை கூறுன்னு சொல்லியிருக்காங்க. மணல் குன்று கடற்கரைகள், மணல் குன்றும் கடற்கரைகளும் மூன்றாம் நிலை. கண்டங்கள் கடல்கள், கண்டங்களும் கடல்களும் முதல் நிலையில் வரும். அப்போது நம்ம கேட்டிருக்கிறது இரண்டாம் நிலை தான் கேட்டிருக்கோம். அப்போ ஆன்சர் என்ன? இரண்டாம் நிலை சமவெளிகள். இரண்டாம் நிலையில் சமவெளி வரும். அடுத்து 11வது கேள்வி, பசிபிக் கடலுக்கு பெயரிட்டவர் யார்? மெகலன். பசிபிக் கடலுக்கு பெயரிட்டவர் மெகலன் என்ற மாலுமி. அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? பசிபிக் கடலுக்கு பெயரிட்ட மெகலன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். ஸ்பெயின் நாட்டோட மாலுமி தான் மெகலன். ஸ்பெயின் நாட்டோட மாலுமி தான் மெகலன்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை 5 இடத்துக்கு வகைப்படுத்தியிருப்பாங்க. 5 இடத்த ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அதில் முதல் இடம் எது, 5வது இடம் எதுன்னு சொல்லுங்கள். முதல் இடத்துல எந்த மொழி பேசப்படுது? இந்தியாவில் அதிகமாக பேசப்படுற மொழியில் முதல் இடத்துல எந்த மொழி இருக்குது, 5வது இடத்துல எந்த மொழி இருக்குது, 2வது இடத்துல இருக்கிற மொழியையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் முதல் இடத்துல வங்காளமா, ஹிந்தியா, ஹிந்தி இந்தின்னு போட்டிருக்கு. ஹிந்தியா, இந்தியா, மராத்தியா? முதல் இடத்துல ஹிந்தி தான் இருக்குது. 5வது இடத்துல என்ன இருக்குது? 5வது இடம் தமிழ். முதல் இடத்துல ஹிந்தி இருக்குது, 5வது இடத்துல தமிழ் இருக்குது. 2வது இடத்துல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க இந்த கொஷினு. இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்றுகளில் எத்தனை சதவீதம், மொத்த இந்தியாவில் நம்மளோட பங்களிப்பு எத்தனையாக இருக்குது, எவ்வளவா இருக்குது? எவ்வளவு சதவீதம்? 60%. தமிழ்நாட்டிலேருந்து கண்டுபிடிச்சது 60% கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 14, ராஜலீலா எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம்? ராஜலீலாங்கிறது எந்த மாநிலத்தோட புகழ்பெற்ற நடனமாக இருக்குது? ராஜலீலா எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம்னு கேட்டிருக்காங்க. ஆந்திராவா, மகாராஷ்டிராவா, உத்தரப்பிரதேசமா? எல்லாமே 6ஆம் புக்கிலேருந்து எடுக்கப்பட்டது தான். 6th ஸ்டாண்டர்ட் லெவலு. ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ராஜலீலா உத்தரப்பிரதேசம். ராஜலீலா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம். 15வது கேள்வி பாருங்கள். 2011 எழுத்தறிவு விகிதம் கணக்கு குறித்த தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுத்தறிவு அதிகம் பெற்ற மாவட்டம், எழுத்தறிவு அதிகம் பெற்ற மாவட்டத்தில் சென்னை 2வது இடமாக இருக்குது. எழுத்தறிவு குறைவாக பெற்ற மாவட்டங்களில் எந்த இடம் ஃபஸ்ட்டு இருக்குது? நீலகிரி மாவட்டம் முதல்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் 92% எழுத்தறிவு பெற்றிருக்கு. அதிக எழுத்தறிவு பெற்ற மாவட்டங்களில் 3வது இடத்துல தூத்துக்குடி இருக்குது. என்னென்ன சொல்லியிருக்காங்க? மாவட்டங்கள் சென்னை 2வது, கன்னியாகுமரி 92%ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எழுத்தறிவு பெற்ற மாவட்டங்களில் 3வது இடம் தூத்துக்குடிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போது எழுத்தறிவு குறைவாக பெற்ற மாவட்டங்களில் முதல் இடத்துல எது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எழுத்தறிவு குறைவாக பெற்ற மாவட்டங்களில் நீலகிரி முதலிடம் அப்படிங்கிறது தவறு. நீலகிரி கிடையாது. ஆன்சர் பி தான் ஆன்சரு. எழுத்தறிவு குறைவாக பெற்ற மாவட்டங்களில் நீலகிரி முதலிடம்ங்கிறது தவறானது. அடுத்து, புரதத்தை உற்பத்தி செய்வதால் செல்லின் புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது? புரதத்தை உற்பத்தி செய்வதால் செல்லின் புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ரிபோசோம்கள். ஆன்சர் ரிபோசோம்கள் தான் புரத தொழிற்சாலைன்னு அழைக்கப்படுது. தற்கொலை பைகள்னு அழைக்கப்படுவது கொள்கை உறுப்புகள். செல்லின் ஆற்றல் மையம் எதுன்னு கேட்டாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா.
17 மின் சுற்று பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. மின் சுற்று பற்றி தெரியும் அப்படின்னா எது சரின்னு சொல்லுங்கள். சாவி மூடி இருந்தால் மின்னோட்டம் பாய்வதில்லை. சாவி திறந்திருக்கும் போது மின்னோட்டம் பாய்கிறது. மின் சுற்றின் வகைகள் 3: சாவி, மின்கலம், 2 மின் விளக்குகள் மற்றும் கம்பி கொண்டு உருவாக்கப்படும் மின் சுற்று எளிய மின் சுற்று. இதில் எது சரி? ஒன்றே ஒன்று தான் சரி. எது சரின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து சாவி மூடி இருந்தால் தான் மின்னோட்டம் பாயும். சாவி திறந்துருக்கு அப்படின்னா மின்னோட்டம் பாயாது. நம்ம சுவிட்ச் போடுறோம் இல்லையா, அப்போ கரெக்டாக ஒரு மின் சுற்றை வந்து நம்ம மூடுறோம். மூடி இருந்தால் மின்னோட்டம் பாயும், திறந்திருந்தால் மின்னோட்டம் பாயாது. இதில் எல்லாமே தவறு. மின் சுற்றின் வகைகள் 3 அப்படிங்கிறது மட்டும்தான் சரி. அதே மாதிரி 2 மின் விளக்குகள் இருந்ததுன்னா அது எளிய மின் சுற்று கிடையாது. அதனால் ஆன்சர் சி. 18வது கேள்வி பாருங்கள். மின் அதிர்வை வெளியிட்டு எதிரிகளிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ளுது. அந்த மீனோட பெயர் என்ன? ஈல் மீன். தன்னோட உடம்புலேயே வந்து கரண்ட்டை உற்பத்தி பண்ணுது. 1847 பிறந்து 1937 இறப்பதற்குள் 1000க்கும் மேற்பட்ட உபயோகமான பொருட்களை உருவாக்கியவர் யார்? 47 பிறந்திருக்காரு, 31 இறந்திருக்காரு, இடையில 1000 பொருட்களை உருவாக்கியிருக்காரு. அவர் யார்? ஆன்சர் தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன். வேகமான மாற்றத்திற்கு சரியான உதாரணம் எது? நகம் வளர்தலா, விதை முளைத்தலா, பருவநிலை மாற்றமா? ஆன்சர் பலூன் வெடித்தல். வேகமான மாற்றத்திற்கு சரியான உதாரணம் பலூன் வெடித்தல். இந்த மின் சுற்று, இந்த மாற்றம், இந்த சுழற்சி அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் நல்லா தெளிவாக கான்செப்டை புரிஞ்சு படிச்சுக்கோங்க. அடுத்து 21வது கேள்வி. பால் தயிராக மாறுவது என்ன மாற்றம்? மீள் மாற்றமா, வேகமாக நடக்குமா, வேதியியல் மாற்றமா, இல்லை மீளா மாற்றமா? ஆன்சர் பால் தயிராக மாறுவது மீளா மாற்றம். அது திரும்ப பாலாக மாற்ற முடியாது, அதனால் அது மீளா மாற்றம். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை கண்டறிக. இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெயத்தே எங்கிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு போட்டிருக்காங்க. மூத்தோர்களை கொண்ட மன்றம் சபா என்று அழைக்கப்பட்டது. மக்கள் அனைவரையும் கொண்ட குழு சமிதி என்று அழைக்கப்பட்டது. பாலி என்ற கடவுள் வழிபாட்டு முறை இருந்தது. இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதை பாக்ஸ்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை படித்தாலே சொல்லிடலாம். பாலி என்பது வந்து கடவுள் வழிபாட்டு முறை கிடையாது, அது ஒரு வரியை தான் வந்து பாலின்னு சொல்லுவாங்க. அடுத்து புத்தரின் போதனைகள் இவ்வாறு குறிப்பிடப்பட்டன. சமணம், பௌத்தம், தம்மா, நியதி. தம்மான மீனிங் என்ன? தர்மம். ஆன்சர் புத்தரோட போதனைகள் தம்மா என்று அழைக்கப்பட்டது. அசோகர் கலிங்கத்தை கைப்பற்றிய பயங்கரத்தை தன்னுடைய எத்தனையாவது பாறை கல்வெட்டில் அவரே சொல்லியிருக்காரு? அவர் கைப்பட அவரோட பயங்கரத்தை அவரே சொல்லியிருக்காரு. எந்த கல்வெட்டில்? அசோகர் கலிங்கத்தை கைப்பற்றிய பயங்கரத்தை தன்னுடைய எத்தனையாவது பாறை கல்வெட்டில் விவரித்துள்ளார்? 13வது பயங்கரம். 13வது படம் வந்து பேய் படம் இல்லையா, அந்த மாதிரி பயங்கரத்தை அவரே சொல்லியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 25. அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார்னு சொன்னது யார்? ஸ்மித்தா, ஜோசப்பா, மெகஸ்தனிஸா, வெல்ஸா? ஆன்சர் 25க்கு ஹெச்ஜி வெல்ஸ் தான் சொல்லியிருப்பார். ஹெச்ஜி வெல்ஸ் சொல்லியிருப்பார். அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார்னு சொன்னது வெல்ஸ் மாதிரி ஒளிர்றாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய கொடி பற்றிய தவறான கூற்றை தெரிவு செய்க. தவறான கூற்று. தேசிய கொடி ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா நாயுடு, பெங்காலின்னு வந்திருக்கணும் பார்த்துக்கோங்க, பெங்காலி வெங்கையா நாயுடு வடிவமைத்தார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் செங்கோட்டையில் இந்த தேசிய கொடியை ஏற்றினார். இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் தேசிய கொடியை தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் நெய்யப்பட்டது. ஆன்சர் டி தான் வந்து ஆன்சர் டி தான் இதில் தவறானது. சென்னையில் நெய்யப்படலை, குடியாத்தம் வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டது. குடியாத்தம் வேலூர் மாவட்டம். அடுத்து பொறுத்துக. அந்த அசோக தூண் இருக்கு இல்லையா, அந்த சிங்கம், காளை, குதிரை எல்லாமே இருக்கும். அதுக்கு எது பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான பொருத்தத்தை சொல்லணும். பார்க்கலாமா? யானை, சிங்கம், காளை, குதிரை. யானை எதை குறிக்கும்? யானை ஆற்றலை குறிக்கும். யானை ஆற்றல். சிங்கம்
சிங்கம், சிங்கம் வந்து கம்பீரம். காளை, காளை எதை குறிக்கும்? காளை கடின உழைப்பு. குதிரை வேகமாக ஓடும் குதிரை, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் இந்த கம்பீரத்தையும் யானையோட ஆற்றலையும் மாற்றிடாதீங்க. சிங்கத்துக்கு தான் கம்பீரம், யானைக்கு ஆற்றல். அடுத்து 28. இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது எது? இந்தியாவோட தேசிய நுண்ணுயிரி எப்போ, அது எந்த வருஷம்? 2012 தான் வந்து அந்த தேசிய நுண்ணுயிரியை நம்ம அங்கீகரித்தோம். எந்த வருஷம்? லாக்டோபேசிலஸ். அப்போ புளியை வந்து எந்த வருஷம் நம்மோட தேசிய விலங்காக அறிவித்தோம் அப்படின்னா 1973. 73 தான் புலிகள் பாதுகாப்பு சட்டம் வந்தது. அதே 73வது வருஷம்தான் வந்து புலியை வந்து தேசிய சின்னமாக ஏற்றுக்கிட்டோம். 1963 மயில்களை ஏற்றுக்கிட்டோம். அடுத்து 29. காவி வீரத்தை குறிக்குது. அப்போ வெள்ளை எதை குறிக்கும்னு கேட்பாங்க. காவி வீரத்தை குறிக்குது. வெள்ளை எதை குறிக்கும்? அறவழியா, தியாகமா, துன்பமா, தூய்மையா? ஆன்சர் வெள்ளை எதை குறிக்கும்? தூய்மையை குறிக்கும். தூய்மை, நேர்மை, அமைதி, மூணுமே வந்து வெள்ளையை குறிக்கும். தூய்மை, நேர்மை, அமைதி, மூணுத்தையும் குறிக்கிறது எது அப்படின்னா வெள்ளை. வெள்ளை தான் வந்து இது மூணுத்தையும் குறிக்கும். எதை வேணால் ஆப்ஷனில் கொடுக்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்து 30வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபை குறித்த தகவலை காண்க. இது 6ஆம் வகுப்பில் இருக்கிறத சென்டென்ஸாக கொடுத்துருக்கேன். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட அரசியல் நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த அமைப்பில் பெண்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்கலாம். 15 பேர். 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் இது எழுதப்பட்டது. 2 ஆண்டு 11 மாதம் 18 நாள், கிட்டத்தட்ட 3 வருஷம். அடுத்து அரசியலமைப்பு சட்டம் இதுக்காக எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா 64 லட்சம் செலவிடப்பட்டது. இதில் சரியான தகவல் எது? 1, 2 சரியா? 2, 3, 4 சரியா? அனைத்தும் சரியா? 1 மட்டும் சரியா? ஆன்சர் அனைத்துமே சரியான தகவல்கள். எல்லாத்தையுமே சரியாக படிச்சுக்கோங்க. அடுத்து உலக மக்களாட்சி தினம் என்னைக்கு? உலக மக்களாட்சி தினம் என்னைக்கு? 31வது கேள்வி. உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. மக்களாட்சி செப்டம்பர் 15. இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி எனப்படுவதும் முதலில் உருவாக்கப்பட்ட மாநகராட்சி மற்றும் நகராட்சி. முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? முதல்ல உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எதுன்னு கேட்குறாங்க. இந்தியாவோட பழமையான உள்ளாட்சி தான் வந்து முதலில் உருவாக்கப்பட்ட மாநகராட்சி. எது அது? சென்னை. சென்னை தான் வந்து முதல்ல உருவாக்கப்பட்ட மாநகராட்சி. அதே மாதிரி இந்தியாவில் பழமையான உள்ளாட்சி எது அப்படின்னு கேட்டாலும் சென்னையை தான் சொல்லணும். அடுத்து முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா வாலாஜாபேட்டை. இந்தியாவில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா வாலாஜாபேட்டை. அடுத்து 33வது கேள்வி பாருங்க. முதல்நிலை தொழில் அல்லாததை தெரிவு செய்க. முதல்நிலை தொழில்னா என்னது? டைரெக்டாக இயற்கையோட தொடர்புடையது தான் முதல்நிலை தொழில். அல்லாததை கேட்டிருக்காங்க. கால்நடை வளர்த்தல், தேன் மூலிகை சேகரித்தல், சுரங்க தொழில். சுரங்க தொழில்னு போட்டுக்கோங்க. சுரங்க தொழில் இது எல்லாமே வந்து எந்த தொழிலை குறிக்கும்? முதல்நிலை தொழில்களை குறிக்கும். காகித தொழில் மட்டும் முதல்நிலை கிடையாது. காகிதம் வந்து 2ஆம் நிலைக்கு வந்துடும். அடுத்து சிடிஆர்ஐ தலைமையகம் எங்குள்ளது? சிடிஆர்ஐனா என்ன? சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் வந்து சிடிஆர்ஐ. இதோட தலைமையகம் டேராடூனா லக்னோவா? சிடிஆர்ஐயின் தலைமையகம் வந்து லக்னோவில் இருக்குது. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு நேரடியாக திடநிலைக்கு மாற எத்தனை டிகிரி குளிர்விக்க வேண்டும்? திட பனிக்கட்டி இருக்கு இல்லையா, கார்பன் டை ஆக்சைடெலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதை கொண்டு வர்றதுக்கு டைரெக்டாக அதை குளிர்விக்கணும். எத்தனை டிகிரியில் அதை குளிர்விச்சா நமக்கு திட கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 57 டிகிரி செல்சியஸ். 57 டிகிரி செல்சியஸ்க்கு நாம் அதை குளிர்விக்கும்போது நமக்கு திட கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். 36வது கேள்வி. எந்த நோய்க்கான மருந்து பாலக்கீரையிலிருந்து நானோ டெக்னாலஜி மூலமாக உருவாக்கியிருக்காங்க? யார் உருவாக்கியிருக்கா அப்படின்னா அந்த சிடிஆர்ஐ தான் உருவாக்கியிருக்கு. சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் உருவாக்கியிருக்கு. எதுலேருந்து? பாலக்கீரையிலேருந்து. எந்த நோய்க்கான மருந்து? மாத்திரையாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா
முடக்குவாதம், மூட்டு முடக்குவாதம், இது சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கும் வருதான். அவங்களுக்கான மருந்தை பாலக்கீரையிலேருந்து உருவாக்கியிருக்காங்க. கீரையோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறுபட்டதை கண்டறிக. லினக்ஸ், ஜியோஜிப்ரா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். இதில் எது மாறுபட்டது? இது எல்லாமே கட்டுப்பாடற்றது, அதாவது ஓப்பன் சோர்ஸ். இது மூணுமே திறந்த நிலை. இது மட்டும் மைக்ரோசாஃப்ட் மட்டும் திறந்த நிலை கிடையாது, ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு பண்ணுறது. அதனால இதுதான் மாறுபட்டது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் இதில் மாறுபட்டது. ஆன்சர் டி தான் ஆன்சர், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். அடுத்து, ஓர் அலகு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரமே அதன் வேகம். இதன் குறியீடை எப்படி சொல்லுவீங்க? ஸ்பீடுக்கு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸ்பீடுக்கு என்னது? T/Tயா T/Dயா? கடந்த தொலைவு பை காலமா இல்லை காலம் பை கடந்த தொலைவா? டிஸ்டன்ஸ் பை T தான். இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க சயின்ஸில். இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்தாலே அதை கரெக்டாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க. பிளம்மிங்கின் வழக்கை விதிப்படி நடுவிரல் எதை குறிக்கிறது? பிளம்மிங்கின் வழக்கை விதிப்படி நடுவிரல் எதை குறிக்கிறது? ஆன்சர் மின்னோட்டத்தின் திசை. சி தான் ஆன்சரு, மின்னோட்டத்தின் திசையை குறிக்கிறது. 40. மூன்று தலைமுறை சேரர்களின் வரலாற்றை கூறும் கல்வெட்டு எது? 3 தலைமுறையோட சேரர்களின் வரலாற்றை கூறும் கல்வெட்டு எது? புகழூர் கல்வெட்டு. 3 தலைமுறை சேரர்களின் வரலாற்றை கூறும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. 41வது கேள்வி. 41. ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம்னு சொன்னது யார்? லெனினா ஹிட்லரா? ஆன்சர் லெனின். 41க்கு ஆன்சர் ஏ, லெனின். பற்பசை டேஸ் தன்மை பெற்றது. பற்பசை ஆசிடா பேஸா? பற்பசை pH மதிப்பு, pH லெவலு, ரத்தத்துக்கு எவ்வளோ pH எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பற்பசையின் தன்மை காரம். பற்பசை காரம். இது SGT எக்ஸாமில் கேட்ட கொஷின். 43. மீன் மற்றும் இறைச்சி துர்நாற்றம் அடிக்க காரணமான வினை. என்ன வினை நடக்குது? மீனும் இறைச்சியும் துர்நாற்றம் அடிக்குது. அப்போ என்ன நடக்குது? ஆக்சிஜன் ஒடுக்கமாகுதா, ஆக்சிஜன் ஏற்றமாகுதா? ஆக்சிஜன் படுறதுனால தான் அதில் துர்நாற்றம் அடிக்குது. ஆக்சிஜனே படாத மாதிரி அதை பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாற்றம் அடிக்காது. 44. வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீரின் கன அளவு என்னவாகும்? அதிகரிக்குமா குறையுமா? வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீரின் கன அளவு என்னவாகும்? குறையும். வெப்பநிலை அதிகரிக்க நீரின் கன அளவு குறையும். காட்டுத்தேனியின் விலங்கியல் பெயர் என்ன? காட்டுத்தேனியின் விலங்கியல் பெயர் ஏபிஸ் டார்செட்டா. உடலின் முழு எடையையும் தாங்க ஏற்ற வலுவான எலும்பு எது? நம்மளோட உடலில் இருக்கிற முழு எடையையும் ஒரு எலும்பு தான் தாங்குது. அந்த எலும்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. தோள்பட்டையா, இடுப்பா, மார்பா? ஆன்சர் இடுப்பு எலும்பு. ஆன்சர் இடுப்பு எலும்பு தான் நம்ம உடம்போட ஃபுல் எடையையும் தாங்குது. 47வது கேள்வி. பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன். அதற்கு அடுத்த அருகில் இருக்கிற நட்சத்திரம் எது? அருகில் இருக்கிறது சூரியன். அடுத்த நட்சத்திரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆல்ஃபா சென்டாரி. நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க யார்? ஆல்ஃபா சென்டாரி தான் பக்கத்தில் இருக்கார். சூரியனிடமிருந்து பூமிக்கு வெப்ப ஆற்றல் வந்தடைய தேவையான ஊடகம் எது? வெப்பம் ஹீட் வர்றதுக்கு என்ன ஊடகம் தேவைன்னு கேட்டிருக்காங்க. எந்தவித ஊடகமும் தேவையில்லை. ஹீட் வர்றதுக்கு எந்தவித ஊடகமும் தேவையில்லை. கால்சியத்தின் இணைதிறன் எத்தனை? 49வது கேள்வி. கால்சியத்தின் இணைதிறன் CA. அதுக்கு என்னது? கால்சியத்தின் இணைதிறன் 2. அது ஆர்டரில் எத்தனாவதாக வருது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிட்டிங்கனாலே ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்து, COVID-19 பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு முதன்மையாக பாதிக்கும் உறுப்பு எது? COVID-19 பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு முதன்மையாக பாதிக்கப்பட்டது கண்களா, காதுகளா, சிறுநீரகமா, நுரையீரலா? ஆன்சர் நுரையீரல் தான் பாதிக்கப்படுகிறது. இதோட 50 கேள்விகள் முடியுது. இது ஒரு ரிவிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்களே உங்களை செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பயன்பாடாக இருக்கும். 8th 9th நிறைய கேள்விகள் இடம்பெறும். விடாமல் படிங்க.
நன்றி, வணக்கம்.